Hi friends, welcome back to Thamizh Programs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் C ifelse statements. First, what is ifelse statements? It execute the code if the condition is true means will be executed the true statements. First ஒரு condition நம்ம செக் பண்ணுவோம். once தான் இங்க செக் பண்ணுவோம். condition ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபுல்லா உங்களுக்கு true statements execute ஆகும். false-ஆ இருந்துச்சுன்னா உங்களுக்கு else statement execute ஆகும். ஓகேங்களா? இப்போ syntax பாருங்க. first if keyword யூஸ் பண்ணணும். கண்டிஷன் வந்துட்டு எனி ரிலேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எனி கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் பிளாக் கோட்ஸ் ஃபுல்லி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக் கோட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதோட நம்ம ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணுற ஃப்ளோ சார்ட் இந்த டயக்ராம் யூஸ் பண்ணிக்கணும். இஃப் கண்டிஷன் செக் பண்ணுவோம். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இஃப் கோட்ஸ் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் கோட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் கோட் பிளாக் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஃபைலில் நியூ எம்டி ஃபைல் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணுறது கண்ட்ரோல் எஸ், சூஸ் எனி ஃபோல்டர், கிவ் எனி ஃபைல் நேம். நான் ifelse pgm .cன்னு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூஸிங் include stdio.h என்ற c header ஃபைல் யூஸ் பண்ணிக்கணும். தென் யூஸிங் மெயின் ஃபங்க்ஷன் int main யூஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ரிட்டர்ன் தி இன்டீஜர் வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கணும். எனி இன்டீஜர் வேல்யூ 0 or 1. ஓகே, இப்போ நான் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறேன்னா இஃப் கண்டிஷன்ஸில் பார்த்தது தான். இன்ட் ஏஜ் ஃபார் ஓட்டிங், நான் இன்டீஜரில் ஏஜ்ன்ற வேரியபிளை நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன் வேரியபிள் டிக்ளரேஷனில். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கெட்டிங் யூசர் இன்புட்னால இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்டர் தி ஏஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதில் யூசர் இன்புட்காக இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்கேன்எஃப். இப்போ இன்டீஜர் வேரியபிள்னால ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் %d யூஸ் பண்ணணும். ஆம்பர்சன் ஏஜ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்புட் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். தென் இஃப் ஏஜ் greater than or equal 18 இருந்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு printfல என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோன்னா எலிஜிபிள் டு ஓட் கொடுக்கலாம், இல்லை வெல்கம் டு ஓட் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து வெல்கம் டு ஓட் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஏஜ்ரா சாய்ஸ். இப்போ எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ண போகிறோம். எல்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே printfல இப்போ எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணால் நம்ம செப்பரேட்டாக கண்டிஷன் செக் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இப்போ இஃப் கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஆஃப் அது வெல்கம் டு ஓட்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். இப்போ நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நாட் எலிஜிபிள் டு ஓட். ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ நான் ஏஜ் 18 above நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா வெல்கம் டு ஓட். இன்கேஸ் வந்துட்டு 18 பிலோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் டு ஓட். ஓகேங்களா? இப்போ 18 அபோவ்னா இப்போ எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். அவங்க ஏஜ் பொறுத்து இப்போ 98 ஏஜ் வரைக்கும் இருந்தால் கூட உங்களுக்கு வெல்கம் டு ஓட் தான். ஓகேங்களா? ஓகேவா? பிலோ 18 இருந்துச்சுன்னா உங்களால் ஓட் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, ஓட் போட முடியாது. இதுதான் வந்துட்டு ஏஜ் ஃபார் ஓட்டிங்கோட கான்செப்ட். இப்போ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு ஈவன் ஆர் ஆட் வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணும். அது எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ கிவன் வேல்யூ கொடுத்து இது ஈவனா இல்லை ஆடா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதில் நான் ஆல்டர் பண்ணுறேன். ஏன்னு நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போ என்டர் தி ஏ வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு ஏன்னு மாற்றிக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு இது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 இருக்கணும். மாடுலஸ் மீன்ஸ் என்னென்னா இதுவும் டிவைட் தான் பண்ணும். டிவைட் பண்ணி ரிமைண்டர் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிமைண்டர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும், கோஷன்ட்டை கன்சிடர் பண்ணாது. இப்போ ஏ வேல்யூ இன்கேஸ் நான் 10 கொடுத்தேன்னா 10 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் இருந்துச்சுன்னா ஓகேங்களா, இப்போ ரிமைண்டர் வந்து 0 தான். அப்போ ஈக்குவல் 0வாக இருந்தால் தட் இஸ் ஈவன் வேல்யூ. இப்போ 10 இஸ் ஈவன் வேல்யூ. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேல்குலேட் ஆகும். இப்போ இதுக்குள்ளே நம்ம எப்படி கொடுத்துக்கலாம்னா இப்போ this an even value அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் this an odd value, ஈவன் வேல்யூ இல்லைன்னா ஆட் வேல்யூ தானே அதுக்கு ஆப்போசிட். அதனால் this an odd value. இப்போ செப்பரேட்டாக நம்ம கண்டிஷன் செக் பண்ணாமல் எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போது கொடுத்துருக்கேன்.
இப்போ நீங்கள் 20 கொடுத்தீங்கன்னா இப்போ 20 2 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 0 தான். 0னால இப்போ ஈக்குவல் 0வாக இருக்கிறனால திஸ் அண்ட் ஈவன் வேல்யூ. ஓகேவா? இப்போ இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் இப்போ ஏதாவது ஆட் வேல்யூ கொடுக்குறீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 15 கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு 2ஆல் டிவைட் பண்ணால் 14 வரைக்கும் தான் டிவைட் பண்ணும். ரிமைண்டர் 1. அப்போ ரிமைண்டரில் வந்துட்டு ஈக்குவல் 0வா இல்லைனால இப்போ இது ஃபால்ஸ்னால ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதான் ifelse ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? 2 ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா இதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒன் மோர் ப்ரோக்ராம் பார்க்கலாமா? இப்போது நான் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறேன்னா சிம்பிளாக ஒரு டெபாசிட் கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 3455 அப்படின்ற ஒரு நம்பர். தென் பேலன்ஸ் வந்துட்டு மினிமம் பேலன்ஸ் நீங்கள் ஒரு 1000 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்காக ஏஎம்டின்னு ஒரு வேரியபிள். தென் நம்பர் வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ண யூசர் இன்புட் டைப் பண்ணுறதுக்காக இந்த வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். தீஸ் ஆர் வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே வந்துட்டு என்டர் தி அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு யூசர்கிட்ட இப்போ நான் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறேன். ஓகேங்களா? இப்போ யூசர் வந்துட்டு டைப் பண்ணணும் இல்லையா? அதுக்கு யூசர் இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்கேன்எஃப். இது இன்டீஜர்னால %d யூஸ் பண்ணிக்கிறேன். ஆம்பர்சன்ட் நம்மன்ற வேரியபிள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. இப்போ இப்போது யூசர் டைப் பண்ணுற எப்படி வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம், இல்லை நம்பரும் கொடுத்துக்கலாம். இப்போ யூசர் கொடுக்குற வேல்யூ ஈக்குவல் ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த அக்கௌண்ட் நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன கேட்கணும்? என்டர் தி டெபாசிட் அமௌண்ட் கேட்கணும். ஓகேவா? என்டர் தி டெபாசிட் அமௌண்ட். ஓகேங்களா? எவ்வளோ வேணாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். இதுக்கு ஸ்கேன்எஃப் % இதுவும் இன்டீஜர்னால நியூமரிக்னால %d ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும். நான் அதுக்கு ஏஎம்டின்ற வேரியபிளை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸோட இப்போ அமௌண்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆட் ஆகணும். ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பேலன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஆட் ஆகும். எப்படி ஆட் ஆகும்னா பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் ப்ளஸ் அமௌண்ட் இப்படி ஆட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணுன்னா இப்போ டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை எனக்கு ஃபோனில் மெசேஜ் வர மாதிரி கிரெடிட்டட் டெபிட்டட் அந்த மாதிரி ஒன்றும் இல்லையா? இப்போ நம்ம வந்துட்டு டெபாசிட் பண்ணுறதுனால கிரெடிட்டட் ருபீஸ் அப்படின்னு உங்களுக்கு வரும் இல்லையா? நீங்கள் வேல்யூ பிரிண்ட் பண்ணால் டெஃபினட்டாக ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். %d கொடுத்துக்கோங்க. இப்போ கிரெடிட்டட்னா அமௌண்ட்டு தான். ஓகேங்களா? அமௌண்ட் பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி அக்கௌண்ட் பேலன்ஸ் எனக்கு அப்டேட் ஆகி என்னோடய பேலன்ஸ் காமிக்கணும். அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னா ஏசிசி பேலன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ருபீஸ் %d கொடுத்துக்கோங்க, கமா BAL பேலன்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ இங்கே வந்துட்டு எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுக்க இப்போ கண்டிஷன் உங்களுக்கு நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இன்வேலிட் அக்கௌண்ட் நம்பர். ஓகேவா? இன்வேலிட் அக்கௌண்ட் நம்பர். சிம்பிளாக ஒரு டெபாசிட் ப்ரோக்ராம்ஸ் ifelse நம்ம யூஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபுல்லி உங்களுக்கு ட்ரூ பிளாக்ஸில் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே நான் செமிகோலன் கொடுக்கல, அதான் எரர் காமிக்குது. ஓகேங்களா? இது ஈச் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் செமிகோலன் கரெக்டாக C லாங்குவேஜில் கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போது 3455 நீங்கள் கரெக்டாக நீங்கள் இப்போ கொடுத்துட்டிங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் கேட்கும். இப்போ 5000 நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டட் 5000. அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1000 இருந்துச்சு இல்லையா? ஆல்ரெடி இருக்கிற அந்த 1000ம் ப்ளஸ் இப்போ நம்ம கொடுத்த 5000 ஆட் ஆகி அப்டேட் ஆகிட்டு 6000 உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? கிரெடிட்டர்ன்றது 5000, அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 6000. ஓகேவா? இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் இன்வேலிடாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு இன்வேலிட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ifelse ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி மினி ப்ரோக்ராம்ஸ் மோர் தென் 1000 ப்ரோக்ராம்ஸ் கூட நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த சின்ன சின்ன வந்துட்டு வேலிடேஷன்லாம் பண்ணலாம். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு ஈக்குவலாக இருக்கா இல்லை நாட் ஈக்குவலாக இருக்கா, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் மினி ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு வி கேன் மேக். ஓகேங்களா? நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஓனாகவே நீங்கள் கோடிங் வந்துட்டு டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் bless you.